நடிகை காவ்யா மாதவன் திருமணத்திற்கு முன்பே நடிகர் திலீப் உட்பட பலருடன் கள்ள தொடர்பு வைத்திருந்தார் என்று காவ்யா மாதவனின் மாஜி மாமியார் கூறியுள்ளார். நடிகை காவ்யா மாதவன் ஏற்கனவே திருமணமானவர். இவர் துபாயை சேர்ந்த நிஷால் சந்திராவை 2009 திருமணம் செய்தார். ஆனால் 2010 விவாகரத்து செய்துவிட்டு கேரளா வந்துவிட்டார். நிஷால் சந்திராவின் தாய்தான் தற்போது காவ்யா மாதவன் குறித்து புகார்களை தெரிவித்துள்ளார். நடிகை காவ்யா மாதவன் நடிகர் திலீப்பை கடந்த வெள்ளிக்கிழமை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தகவலை தற்போது மாஜி மாமியார் வெளியிட்டுள்ளார். நிஷாலின் தாய் தொலைபேசியில் அளித்த பேட்டியின் ஆடியோ தற்போது மீண்டும் வைரலாகியுள்ளது. அதில் அவர் கூறியிருப்பதாவது: காவ்யாவிற்கு திருமணத்திற்கு முன்பு ஏற்கனவே திருமணமான நடிகர் திலீப்புடன் கள்ள தொடர்பு இருந்தது. இந்நிலையில்தான் அவருக்கு எங்கள் மகனுடன் திருமணமானது. திருமணமான பின்பும் அது தொடர்ந்தது. போலி சாமியார் சந்தோஷ் மாதவன் உட்பட பல ஆண்களுடன் காவ்யா மாதவன் படுக்கையை பகிர்ந்துள்ளார். காவ்யா நாங்கள் நினைத்தது போன்ற நல்ல பெண் அல்ல. அவரை நல்ல பெண் என நினைத்து அவரை என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தது தவறாகி போய்விட்டது. திருமணமாகி குவைத்திற்கு வந்தும் கூட காவ்யா எப்பொழுது பார்த்தாலும் திலீப்புடன் போனில் பேசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு கணவருடன் வாழ விருப்பம் இல்லை. திருமணமான கையோடு என் மகனிடம் காவ்யா ஒரு வார்த்தை சொன்னார். அதை கேட்டு நாங்கள் ஆடி போய்விட்டோம். இந்த திருமணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமில்லை என்றார். இதை கேட்டதும் நான் அப்போது ஏன் திருமணம் செய்தாய் என்று கேட்டதற்கு பதில் இல்லை என்று நிஷால் சந்திராவின் தாய் தெரிவித்துள்ளார். இந்த ஆடியோ தற்போது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது.